First aid is a first aid. It is always first in aid. Crying is allowed, but please do so quietly. Do not wipe tears on exam paper. Make a sentence using the word teach. You don't know how to teach. How will you identify conductors? Conductors wear brown shirt and brown pant and have a colored tickets in hand. One black bag, some coins and one whistle. The identification mark of conductor. அவங்க டிக்கெட் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதை வச்சு கூட நம்ம கண்டக்டர் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணலாம். இது ஒரு நல்ல பாயிண்ட். அந்த பையன் மிஸ் பண்ணிட்டான். ஆனா அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு இதை விட விளக்கமா யாராலையுமே பதில் சொல்ல முடியாது. என்ன ஒரு விளக்கம், என்ன ஒரு விளக்கம். ஆன்சர் என்னமோ கரெக்டு தான், ஆனா கொஸ்டின் தான் தப்பா கேட்டிருக்காங்க போல. இதுவே ஒரு பஸ்ல பாதி நேரம் டிரைவரா இருப்பாங்க, பாதி நேரம் கண்டக்டரா இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? மாத்தி மாத்தி பஸ் ஓட்டுவாங்க. இப்படி பாதி நேரம் கண்டக்டரா இருக்கவங்கள நம்ம செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின சில ஃபன்னான டெஸ்ட் பேப்பர்லாம் எடுத்து அதுல அப்படி அவங்க என்ன எழுதி இருக்காங்க அப்படிங்கறதான் பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். இது ஃபன்னி ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் பேப்பர் பார்ட் 11. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு த ஷோ, ஃபன் ஷோ. How many seconds are there in a year? Answer 12. January 2nd, February 2nd, March 2nd, etc. ஓ, 12 மாசத்துல இருக்கக்கூடிய இங்க பாருங்க, அவங்க என்ன செகண்ட்ஸை பற்றி கேட்குறாங்க, இவன் என்ன செகண்ட்ஸை பற்றி எழுதியிருக்கான் பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 12 செகண்ட்ஸ்னு எழுதியிருக்கான். நியாயமாக 24 செகண்ட்ஸ் இருக்கு. ஜான்வரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் செகண்ட் மட்டும் கிடையாது, 20 செகண்டும் இருக்குதுல்ல. அப்போ கணக்கு பண்ணி பார்த்தா மொத்தம் 24 வருது. கரெக்டு தானே? கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா கணக்குன்னு வந்துட்டா கரெக்டாக இருக்கணும். அந்த 22 என்ன பாவம் பண்ணுச்சு? பாவம். What is first aid? First aid is a first aid. It is always first in aid. This is called as ஃபர்ஸ்ட் எய்டு. என்னடா இந்த மாதிரியான ஒரு ஆன்சர் என்ன வரலைன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தே வந்துருச்சு. எப்படி 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 எழுதியிருக்காங்க பாருங்க. கரெக்ட் கரெக்ட். எஸ் எஸ், பிகாஸ் இட் இஸ் ஃபர்ஸ்ட் எய்டு. எஸ் எஸ், தேங்க்யூ. இந்த வழக்கமா சில வார்த்தைகள்லாம் இருக்கு. அதாவது இந்த கதை அடிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட சில வார்த்தைகள். இந்த விச் மீன்ஸ், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ், பிகாஸ் இட் இஸ், அப்புறம் இந்த ஹென்ஸ் ப்ரூவ்டு, தட் இஸ் கால்டு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல இருக்கிற அந்த வேர்டை தூக்கி இதுக்கு நடுவெல்லாம் போட்டீங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். இப்படிதான் இங்க பல பேர் வந்துட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆன்சர் ஷீட்டுகள்ல இருக்கக்கூடிய தட் இஸ் கால்டு, இட் இஸ் நோன் அஸ், பிகாஸ் ஆஃப், இதெல்லாம் தூக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆன்சர் ஷீட்ல முக்காவாசி பேஜ் வந்துட்டு கம்மியாயிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஆன்சர்கள் எல்லாம் பார்க்கறப்ப இதை திருத்தக்கூடிய டீச்சருக்கு தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். You say that iron is more reactive than copper. Explain. Answer. I don't say who said. அக்க, என் மனசுல இருந்த பாரமே போயிருச்சு. எப்போ பார்த்தாலும் யூஸேன்னு எதனாச்சும் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல வேண்டியது. நான் எப்படா சொன்னேன்? விட்டா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கேள்வியை. ஆனாலும் உன் தைரியத்தை பாராட்டியே ஆகணும். அவங்களே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, ஆனா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா அவங்கள பார்த்தே ஒரு கொஸ்டின் கேட்ட பாரு. நீ எங்கேயோ போயிட்ட. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? How can we control the accidents? Suggest one way. Don't use vehicles. ஒரு சொத்த பல்லுக்காக சொத்தையை பிரிக்கிறதா? அப்படின்னா இதெல்லாம் ஆராய கூடாது, அனுபவிக்கணும். இப்படி ஒரு சஜஷனை, இப்படி ஒரு அட்வைஸை யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. வண்டி ஓட்டினாதானடா ஆக்சிடென்ட் ஆகும், அம்புட்டு பேரும் போய் வீட்லயே கடை. அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு யோசிச்சீங்கன்னா, இல்ல வண்டிங்கெல்லாம் இருக்கிறதுனால தானே இவங்க ஓட்டுறாங்க, நம்ம ஏன் வண்டிங்க தயாரிக்கிறதே நிறுத்தக்கூடாது? இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. என்ன ஒரு தொலைநோக்கு சிந்தனைன்னு பாருங்க. My favorite thing to do at school is leaving. Van. உங்களுக்கு ஸ்கூல்ல என்ன பண்ண பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கூலை விட்டு போறது பிடிக்கும் அப்படின்னு எழுதியிருக்கான். பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி எப்படி இப்படி ஒரு திறந்த புத்தகமா இருக்கீங்க? என்னதான் உண்மையா இருந்தாலும் இப்படி ஓப்பனா சொல்லியிருக்க வேணாம். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த விதத்துல இவர் எங்கேயோ போயிட்டாரு.
crying is allowed but please do so quietly. Do not wipe tears on exam paper. Good luck. ஆமா ரொம்ப முக்கியம். பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு இதுல குட் லக் வேற. நக்கல்யா அவனுக்கு. அழுகிறதா இருந்தாலும் சத்தம் போடாம பொறுமையா அழுகணும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க பாருங்க 75 நிமிஷம் தான் டைம் தராங்க, 76 மார்க்கு. அப்புறம் அலாம் என்ன பண்றது? மனசாட்சியே இல்லாம கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு அழப்படாதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வேற. எனக்கு தெரிஞ்சு கொஸ்டின் பேப்பர் எடுக்கும் போதே முடிச்சிடணும் அப்படிங்கிற முடிவோட தான் எடுத்திருப்பாங்க. What is Orange? Please explain few words about Orange. Orange is a movie. In this hero is Ram Charan and heroine is Genelia. Hero loved so many girls. Lastly he find heroine. Heroine also loved him, but she want lifelong love from hero. But he is not accepted. ஆக என்னமா இங்கிலீஷ் எழுதுறாரு பாருங்க. டீச்சர் என்ன போட்டிருக்காங்க? Idiot call your parents. அதான் சரி. தீவிரமான ராம் சரண் ஃபேனா இருப்பாரு. ஆனா இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி மொட்டையா கொடுத்திருக்காங்க. ஆரஞ்சுல கலர் இருக்கு, ஃப்ரூட் இருக்கு. எதை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு கூட சொல்லல. அவர் இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்களா? வழக்கமா கொஸ்டினும் ஆன்சரும் தான் ஒரே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்ல இருக்கும். ஆனா இங்க டீச்சரோட ஹேண்ட் ரைட்டிங் கூட லைட்டா ஒரே மாதிரி தான் தெரியுது. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, ஒரே பேரால மொத்த கதையும் ஷார்ட்டா சொல்லிட்டாரு. வேற மாதிரி இந்த பேப்பர் திருத்த ஆரம்பிச்சாலே ஐ வில் கெட் சம்திங் ஃபன்னி. அதுவும் ஸ்பெஷலி ஃப்ரம் த பாய்ஸ் ஆஃப் 9th ஸ்டாண்டர்ட். இவர் பேர் வந்து ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு சே ஹிஸ் நேம். நேரு வந்து ஃப்ரம் த பிரிசன் இந்திரா காந்திக்கு எழுதக்கூடிய ஒரு லெட்டர் பத்தின ஒரு லெசன் இருக்கு. வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேருஸ் லெட்டர்? தம்பி எழுதியிருக்காரு பாருங்க. பென்னு, பென்சில், போஸ்ட் கார்டு வேணும், போஸ்ட்மேன் வேணும், ஏன்னா அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணணும்ல. அப்புறம் எரேசர் வேணும், ஸ்கேல் வேணும், பேப்பர் வேணும். இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் டு ரைட் எ லெட்டர். ஸோ என்னோட பாட்டில் நானும் எழுதியிருக்கேன். ஹே பிரபு, ஹே ஹரிநாம் கிருஷ்ண ஜெகநாத பிரேமானந்தி, ஏ கியா ஹுவா. We have to appreciate him. So I'm giving him 2 out of 5. அதுக்கு 2 மார்க் வேற போட்டிருக்காங்க. ஆனா இது ரைட் ஆன்சர் தானே இல்லையா? பின்ன ஒரு லெட்டர் போடுறதுக்கு இதெல்லாம் தானே தேவைப்படும். காலங்காலமா நம்ம லெட்டரை இப்படிதான் அனுப்பிக்கிட்டு இருக்கோம், சயின்டிபிக்கலி இஃப் ஐ எம் நாட் ராங். ஆனா இதுல பாருங்க, வழக்கமா ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹியூமரா இருப்பாங்க. ஆனா இங்க டீச்சர் பயங்கர ஹியூமரா இருக்காங்க. இவங்க பேசுறப்பே தெரியுது இவங்க பயங்கர ஸ்போர்ட்டிவான ஒரு டீச்சரா இருப்பாங்க போல. என்ன இப்படிப்பட்ட ஒரு கிரியேட்டிவான பர்சன் வந்துட்டு நம்ம கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கலாம், பேரை சொல்லாம விட்டாங்க. பட் ஐ கெஸ் அது ஒரு அழகான பேரா தான் இருக்கும். தம்பி, உங்களோட பயணத்தை நீங்க கண்டினியூ பண்ணுங்க, பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. Make a sentence using the word teach. You don't know how to teach. என்ன பொசுகுன்னு சொல்லிவிட்டா? என்ன இருந்தாலும் வன்முறையை கையில் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு ஆன்சர் எழுதியிருப்பான். தலை இது இல்ல பாத்தீங்களா? அது எப்படி மாப்பிள்ள கொஞ்சம் கூட பயமே இல்லாம இப்படி எழுதிவிட்டேன். கரெக்ட். ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் இவருக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. அந்த பையனோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு பயம் இல்லை, அதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். இருந்தாலும் கொஞ்சம் பின் விளைவுகளை பத்தி சிந்திச்சிருக்கலாம். What is Ohm's law? It is very useful law, nice law. It is very good law. I have studied this law. அப்படின்னா இந்த லாவை பத்தி படிச்சதுனால தான் இப்படி ஒரு ஆன்சர் வந்திருக்கு. யூஸ்ஃபுல் லா, வெரி குட் லா, நைஸ் லா. தங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை, எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அந்த மாதிரி இருக்குது இந்த ஆன்சர். இன்னும் ஓம்ஸ் லாவை இப்படி புகழ்றாங்க. நீங்க ரொம்ப புகழ்றீங்க பாரியா, புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா. What is line? A line is a dot going for a walk. A line is a dot. பா வேற மாதிரி. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா, என்ன ஒரு புத்திசாலித்தனம், என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள், இதெல்லாம் நீங்களே தான் பண்றீங்க அப்படின்னு தெரியுது. அட்லீஸ்ட் கொஸ்டின் எழுதும் போதாச்சும் வேற ஒருத்தங்களை எழுதுவீங்க. ஒரே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்தா எல்லா டெஸ்ட் பேப்பருமே பயங்கர ஃபன்னா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் வருது. மார்க் என்னவா வேணா இருக்கலாம். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கூட மார்க் வரலாம், இல்ல வராம கூட போகலாம். மார்க் நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை மார்க் குறைஞ்சிருச்சு, கம்மி ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பயங்கரமா ஃபீல் பண்ணி அப்படியே டிப்ரெஷன் ஆகி அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத விஷயம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதான் பார்க்கணும். இதுக்கு மேலதான் வாழ்க்கையே இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோல எந்த வீடியோ வந்துட்டு பயங்கர கிரியேட்டிவா இருந்தது, ஃபன்னா இருந்தது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணு. நான் இதே மாதிரி இன்னொரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன்.